கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். வேத வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை அது குறைவற்றது. தேவன் நன்மையானதை தர அறிந்திருக்கிறார். ஆமேன் சொல்வோமா? ஆமேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நேர்த்தியாய் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை எப்படி செய்கிறாரா? நேர்த்தியாக செய்வார். ஆமேன். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாவது, அதினதின் காலத்திலே அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்ய வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபட போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க இருதயத்தை திறந்து அவர் சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இங்கே இந்த வசனம் நிறைய தடவை வாசித்திருப்போம். ஆனால் சில காரியங்களை இதில் ஆண்டவர் ஆழமாக உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்னென்னா, ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீங்கள் எத்தனை பேர் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்க? அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தால் நித்திய ஜீவனை என்ன செஞ்சுருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. இங்கே அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவரை அறிவதே, நீங்கள் அவரை அறிந்து கொண்டீங்கன்னா உலகத்து பக்கம் என்ன செய்ய மாட்டீங்க? சாய மாட்டீங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீங்க. உலகத்தின் காரியங்களோடு கூட ஒத்து போக மாட்டீங்க. ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செய்வோம்? நாம் தனித்து இருப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலோ தனித்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படி தான் வாசம் பண்ணுமா? தனித்து. ஆமாம். அதுக்குன்னு நம்ம ஒரு தெருவில் குடியிருக்கிறோன்னா நம்ம மட்டும் தனியாக இருக்க அப்படி இல்லை. எல்லாரோடையும் பழகிறோம், பேசுகிறோம், செய்கிறோம். ஆனால் கிரியைகளில், செய்கைகளில், வார்த்தையில், நடக்கையில், எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதினாலே நம்ம என்ன செய்கிறோம்? தனியாக தெரிவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க? தனியாக தெரிவாங்க. தேவனுடைய சுபாவமும் தேவனுடைய மகிமையும் அவரிடத்தில் என்ன செய்யும்? காணப்படும். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க? தனித்து தெரிகிறவர்களாக இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றான மெய்தேவன், ஒரே ஆண்டவர், ஒரே தெய்வம் நமக்கு உண்டு. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை நாம் அறிகிறோம், அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். முப்பரி நூலாய் இவர்கள் ஒன்றாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எத்தனை தெய்வம்? எத்தனை தெய்வம்? ஒரே ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்புறம் என்ன? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா அப்புறம் ஏன் 3 பேரை சொல்கிறோம்? ஏன் 3 பேரை சொல்கிறோம்? ஆமென். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நமக்கு இதில் என்ன செய்யணும்? தெளிவு. நம்ம புரிந்து கொள்வது எப்படி புரிஞ்சிருக்கிறோன்னு தெரியல. நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்கிற இடம்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறார்? அங்கே தூதனாக வருகிறார். புதிய ஏற்பாட்டில் அவர் மனிதனை என்ன செய்கிறார்? ஆமாம், கிருபாதார பலியாய், ஜீவ பலியாய் இறங்கி என்ன செய்கிறார்? மரிப்பதற்காக இறங்கி வருகிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்தீங்கன்னா, நாம் இறங்கி போய் இந்த கோபுரத்தை, பாபேல் கோபுரத்தை என்ன செய்வோம்? தரைமட்டமாகுவோம். நம்மை போல இவர்கள் என்ன செய்வோம்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் இவர்களை உருவாக்கு. இதெல்லாம் அங்கே பன்மையில் என்ன செய்யப்படுகிறது? பேசப்படுகிறது. இப்போது ஆண்டவர் 3 விதமாக என்ன செய்கிறாராம்?
கிரியை செய்ய. கர்த்தர் ஒருவரே, ஆனால் வரங்களில் வித்தியாசம் உண்டு, அநேக வித்தியாசம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் பிதாவாய் என்ன செய்தார்? வானத்தில் இருந்தார். குமாரனாய் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவராய் இப்பொழுது நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் 3 தன்மையாக என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார் நம்மோடு கூட இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்ம இங்கே ஆண்டவர் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பின குமார் அறிவதே நித்திய ஜீவன். நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தில் ஆழ பதிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு என் கூட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்கிறார், செய்திருக்கிறார், செய்ய போகிறார், எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எனக்கு இதுவரை அவர் நன்மை செய்தார், இப்பொழுது நன்மை செய்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் என் வாழ்க்கையில் நன்மை. இதுதான் அவரை கொண்டு நான் அறிந்து வைத்திருக்கிற காரியம். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசம், இதுவே நான் அவரை குறித்து அறிந்து வைத்திருக்கிற அறிவு. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை மணவாட்டியாய் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ புதிதாய் திருமணமான கணவன் மனைவி என்ன செய்வாங்க? ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதில், அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதில் என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மை மணவாட்டியாய் சபை என்ன செய்கிறார்? கடைசியில் நாட்களிலே மணவாட்டியாக திருச்சபை என்ன செய்ய போகிறார்? அவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார். இப்போ மணவாட்டி கர்த்தரை என்ன செய்யணும்? மணவாளனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், எனக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இதை நான் அறிந்து கொள்கிறவனா என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அது தேவனுடைய இருதயத்தின் சித்தமாய் விருப்பமாக இருக்கிறது. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இல்லை அவரை குறித்து எனக்கு பெரிதான அறிவு ஒன்றும் இல்லை அப்படின்னா நான் அவரை முழுவதுமாய் நேசிக்கவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படி தானே? இப்போது ஆண்டவர் யார் அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் என் மூஞ்சியே பார்த்தீங்கன்னா என்ன செய்யலை? உங்களுக்கு இருதயத்தில் அவர் யாருன்னு இன்னும் யோசித்துட்டு தான் என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு யார் அப்படின்னோடனே, அவர் என் தகப்பன், என் மெய்ப்பர், என் ராஜா, என் தெய்வம், இப்படி நீங்கள் அடுக்கிட்டே போனீங்கன்னா அவரை குறித்து என்ன செஞ்சுருக்கிறீங்க? நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. வேதத்தை நல்லா படிக்கிறீங்க, கர்த்தரை நல்லா தேடுறீங்க, தகப்பனுக்கு ரொம்ப விருப்பமான பிள்ளையாக இருக்கிறீங்க. என்ன அவரை குறித்து அறிவதிலே ஆர்வம் காட்டுகிறேன் என்பது தெரியும். அப்படி தானே? அப்படி தானே? அல்லேலூயா. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன உங்கள் கணவரை குறித்து கேட்டிங்கன்னா என்ன செய்வீங்க? வண்டியாக அடுக்குவீங்க. என்ன லிஸ்ட் எடுக்கணுமோ எல்லா லிஸ்ட்டையும் அடுக்குவீங்க. ஏன்? 15 வருஷமாக அவர் என்ன செய்கிறீங்க? பக்கத்துலேயே உட்காந்து மூஞ்சியே என்ன செய்கிறீங்க? பார்க்குறீங்க. தினந்தோறும் அவரோடு பேசுகிறீங்க, தினந்தோறும் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. ஏன் அவரை குறித்து உங்களுக்கு அதிகம் தெரியுதுன்னா அவரோடு கூட என்ன செய்கிறீங்க? நேரம் செலவிடுறீங்க. அல்லேலூயா. அவரை குறித்து அவருடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறீங்க. அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிந்து கொள்கிறீங்க. அவருடைய இருதயத்தின் என்ன இவர் இப்போ என்ன யோசிப்பார் முதல் கொண்டு சில பேர் என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் ஒரு மனைவி இடத்துல காசு கேட்டாராம். அம்மா கொஞ்சம் காசு கொடு, எனக்கு கொஞ்சம் சின்ன செலவு இருக்குது, நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த அம்மா இல்லை என்கிட்ட 5 பைசா கூட. அல்லேலூயா. பெண்களுடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையில் மிக முக்கியமான 5 பைசா கூட என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அது அவருடைய தாரக மந்திரமாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட 5 பைசா கூட இல்லை, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நீங்கள் இதாக இருந்தால் என்கிட்ட கொடுங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் மனைவியுடைய யோசனை என்ன தெரியுமா? இவர் அடுத்து எங்கே தேட போவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பீரோவில் ஒரு டிஃபன் பாக்ஸ் உண்டு, அதில் போய் என்ன செய்வார்? கண்டிப்பாக கையை வைப்பார். நம்ம இடத்த மாற்றிடணும். அல்லேலூயா. இது மனைவியுடைய இருதயம். ஏன் அப்படி என்றாங்க? அவரை குறித்து நல்லா தெரியும். இவர் நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா நம்புகிற ஆள் கிடையாது. கண்டிப்பாக என்ன செய்வார்? பீரோவில் திறப்பார். அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும்? கபோர்டுக்கு மாற்றிடணும். அவரை அறிந்ததுனால
அவரை குறித்து தெரிந்ததுனால என்ன செய்கிறீங்க, நீங்கள் உஷாராக இருக்கிறீங்களா. ஆனால் கணவன் ட்ரெஸ் போட்டவர் இல்லை, அடுத்து கபோர்டுக்கும் வருவார். கபோர்டையும் அவர் பார்க்காம என்ன செய்ய மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஏன் சொல்கிறேன், அவர் அடுத்து என்ன செய்வார் என்பதை மனைவி என்ன செய்கிறாங்க, அறிந்திருக்கிறாங்க. மனைவி என்ன சொல்வா என்பதை கணவர் என்ன செய்திருக்கிறார். ஆமாம், 5 பைசா கூட வாயிலேருந்து வார்த்தை இப்படி தான் வரும். 5 பைசா கூட வாயில் கையில் இல்லை அப்படின்ற வார்த்தையை மனைவி நிச்சயம் சொல்வாள். ஆனால் எப்படியும் என்ன செஞ்சிருப்பா, வைத்திருவா. இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற புரிதல், அறிதல். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை குறித்து உங்களிடத்தில் கேட்போமானா நீங்கள் என்ன சொல்வீங்க? அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்குற ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை அறிவதை காட்டிலும் கர்த்தரை அறிவது ரொம்ப முக்கியம். ஆமாம், நீங்கள் இவங்களை எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து பேசி அறிந்து கொள்ளலாம். ஆனால் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அப்போ தான் அவரை குறித்து என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்போ தான் அவர்கிட்ட பேச முடியும். அவர் உங்களோடு கூட பேசுகிற நேரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒதுக்கணும். அல்லேலூயா. அவரை அறிவது தான் நித்திய ஜீவன். அவர் காலையில் அது பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்கிறாராம், உறவாட வருகிறார். ஆதாமோடு ஏவாளோடு உறவாட வருகிற கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் வராராம். அவர் வருகிற நேரத்தில் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்களாம். அல்லேலூயா. நாம் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அவரை அறிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் ஆதாம் ஏவாள் போய் ஒளிந்தாங்க தெரியுமா? தேவனை நன்கு அறிந்திருந்ததுனால தான். அவருக்கு இது பிடிக்காது, அவர் சொன்னதை நான் என்ன செய்யலை, கேட்கலை, கீழ்ப்படியலை. அவர் என்னை பார்த்தா என்ன செய்வார், நிச்சயம் கோபப்படுவார். அதனால் என்னை மறைத்து கொள்கிறேன் என்ன செய்கிறாங்க, அவரை குறித்து அறிந்திருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, விலகி ஓடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி அல்ல, விலகி ஓடுகிறவர்களாய் அல்ல, எதிர்கொண்டு போகிறவர்களாய் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 17ஆம் அதிகாரம் கர்த்தருடைய ஜெபம். ஆமென். ஆண்டவருடைய ஜெபம், பிதாவை நோக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெபம் தான் இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும். அந்த 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவைகளை அவர்களுக்கு என்ன செய்கிறாராம், சொன்ன பின்பு அப்படின்னு இந்த வார்த்தை என்ன செய்யுது ஆரம்பி. அப்போ எவைகளை அப்படின்னா 16ஆம் அதிகாரத்தில் கடைசிக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். 31ஆவது வசனத்திலிருந்து 16:31 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அதாவது ஆண்டவரை தனியா விட்டுவிடும் காலம் என்ன செய்யுமா, வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் சொல்ல வர வார்த்தை என்ன தெரியுமா, நான் தனியா என்ன செய்யல இருக்கிற, என் கூட என் பிதா இருக்கிறார். நீங்க 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நீர் எனக்கு கொடுத்தவைகளை நான் என்னுடையவர்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன்னு நான் அதிக வசனங்களை சொல்லணும். பின்னாடி வாசிக்க போகிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம்னா, எனக்கு தகப்பன் கொடுத்ததை நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். இதுதான் பிதாவுடைய அந்த கான்வர்சேஷனாக இருக்கிறது. பாருங்க, நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அப்படின்ற வார்த்தை முன்பதாக என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தை என்ன செய்தேன், ஜெயித்தேன், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். திடன் கொள்ளுங்கள், என்னோடு கூட பிதா இருக்கிறார், உங்கள் சமாதான நிறைவாக இருக்கும்படிகளை என்ன செய்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் இங்கே 3ஆம் வசனத்தில் 17:3 சொல்கிறாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இது ஆண்டவருடைய ஜெபம், பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஜெபம். பாருங்க, செய்து முடித்தேன் பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து
எனக்கு தந்த மனுஷருக்கு. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார் பிதாவிடத்துல, நீர் இந்த உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை என்ன செய்தேன்? வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அவர் தெரிந்து கொண்ட எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிடாராம்? பிதா கொடுத்துறார். இனிமேல் யார் இவங்க? உன்னுடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருடையவர்கள்? இயேசு கிறிஸ்து உடையவர்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் உம்முடைய நாமத்தை என்ன செய்தேன்? வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்களாம்? அவருடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களை கொடுத்தார். அவர்களுடைய வசனத்தை செய்கிறாங்களா? கை கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையா, பிதாவுடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நீங்கள் அவர் என் கூட இருக்கிறாருன்ற விசுவாசம் உடையவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் என்னுடைய கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நான் அவரை அறிவது தான் எனக்கு என்னது? நித்திய ஜீவன். அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் அறிவது தான் நித்திய ஜீவன். முதலாவது நான் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, வசனத்தை நான் என்ன செய்யணும்? ஆமாம், கை கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு எழுதி கொடுத்த வசனத்தை நான் அற்பமாக எண்ணிடக்கூடாது. அவர் வார்த்தையை நான் அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது? எண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகத்துவத்தை என்ன செஞ்சேன்? உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் ஜனங்களோ என்ன செஞ்சாங்க? அதை அற்ப காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு அந்த காரியத்தை, அந்த வசனத்தை எழுதுகிறார். என் ஜனங்களுக்கு என் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு செங்கடலை பிளந்தார். நமக்கு என்ன செய்யாது? ஒன்றும் வராது. ஆமாம், நிறைய வாட்டி கேட்டிருக்கிறேன். செங்கடலை பிளந்தார். யோர்தானை கடக்க செய்தார். ஆமாம், யோர்தானை கடக்க செய்தார். நானும் அது கேள்விப்பட்டேன். அப்புறம் எரிகோவை உடைத்தார். ஆமாம், அந்த செங்கல் கூட இல்லாமல் உடைச்சார்ல. ஆமாம், கேள்விப்பட்டேன். நம்ம இருதயம்லாம் எப்படி இருக்கு இப்போ? ஆமாம், கேள்விப்பட்டேன், படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கிறாங்க, வசனத்தை போதிக்கும் போது கேட்டிருக்கிறோம். இப்படிலாம் நம்ம என்ன செய்கிறோம்? இது கர்த்தருடைய மகத்துவம். நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வாய்க்குள்ளே போயிட்டு வரது கூட என்ன செஞ்சுருக்காது? நமக்கு தெரிஞ்சிருக்காது. செங்கடலை பிளக்கிறது என்னைக்காவது பார்த்துருக்கோமா? நம்ம வீட்டில் இருக்கிற அண்டாவு தண்ணி ரெண்டாக பிளக்க முடியுமா நம்மளால்? நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சட்டியில் இருக்கிற தண்ணியை நம்மளால் ரெண்டாக பிரித்து வைக்க முடியுமா? தண்ணியை பாத்திரத்தை உங்கள் கையில் ஒரு தண்ணியை எடுத்து அதை உங்களால் ரெண்டாக பிரிக்க முடியுமா? இல்லை, தண்ணியை கையில் நிப்பாட்ட தான் முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 6 லட்சம் புருஷர்களுக்கு மேலே இருக்கிற ஜனங்க செங்கடல் என்ன செஞ்சாங்களாம்? ரெண்டாக பிரிந்து அதில் நடக்க செய்தாராம். இது கற்பனைக்கு எட்டாத, இருதயத்துக்கு புலப்படாத, நம்ம கண்ணார காண முடியாத ஒரு காரியம். ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆமாம், கேள்விப்பட்டோம், படித்தோம். ஆமாம், சொன்னாங்க. அவர் கூட, அந்த பாஸ்டர் கூட அன்றைக்கி சொன்னார், ஏதோ செங்கடல் ரெண்டாக பிறந்தாங்களாம். என்னவோ கட்டையை ரெண்டாக பிறந்த மாதிரி என்ன செய்வோம்? யோசிக்கிறோம். நம்ம அதை தியானிப்போமானால் நம்ம இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். என் ஜனங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். யோர்தானில் ஆசாரியருடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் குவியலாக என்ன செய்ததா? நின்றதா. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் என்று அந்த வேதம் சொல்லுகிறது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் குவியலாக நின்றது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுனால, பார்க்காததுனால, நிறைய முறை கேட்டதுனால என்ன செய்யலை? நமக்கு அதோடைய மகத்துவம் தெரியலை. அதோடைய மகத்துவத்தை உடனே நம்ம இருதயம் சிந்தை என்ன செய்யலை? கொண்டு வரலை. அதை குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்து, அதை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி, அதை நம்ம சொன்னாதான் என்ன செய்யுது? நம்ம இருதயம் சில காரியங்களை யோசிக்குது. அது அப்படி இருக்குமா அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குது. அல்லேலூயா. அதை கூட விடுங்களேன். உங்கள் பிறந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு உங்களுக்கு செய்த ஒரு பெரிய மேஜர் அற்புதத்தை யாராவது வரிசையாக டக்கு 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 டக்குன்னு சொல்ல முடியுமா?
என்னுடைய இந்த வயசில் இது நடந்துச்சு ஆண்டவனை காப்பாற்றினார், என்னுடைய இந்த வயசில் இது நடந்துச்சு ஆண்டவனை காப்பாற்றினார், என்னுடைய இந்த நாட்கள் இது நடந்துச்சு ஆண்டவனை காப்பாற்றினார். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாதுங்க. உட்காந்து பேப்பர் எடுத்து நோட் எடுத்து 6 வயசு 7 வயசு 8 வயசுன்னு எழுதி பார்த்தா தான் என்ன செய்யுது, நமக்கே ஞாபகம் வருது. மகத்துவங்கள் என்ன செய்கிறோம், மறந்து போகிறோம். 6 வயசு சொன்னோடனே ஞாபகம் வருது எனக்கு. சின்ன வயசில் 6 வயசுனா 1ஆம் கிளாஸ் ஜெஸ்வின் மாதிரி இருக்கும்போது கட்டு விரியும் பாம்பை நானே அடித்து நானே கையில் எடுத்து கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்தேனா. இது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும் போது எனக்கே பயமாக இருந்துச்சு. அப்போது பாம்புன்னு தெரியாத வயசில் என்ன செய்கிறோம், எங்கள் அப்பா நிறைய பாம்பு அடிக்கிறத நான் பார்த்தேன். நாங்கள் பாம்புகளோடு தான் வாழ்ந்தோம். ஒரு 8-10 வருஷம் பாம்போடவே கொடுத்தணும் நடத்தினோம். நாங்கள் படுத்து மல்லாக்க பார்த்தா மல்லாக்க ஓட்டில் பாம்பு போயிட்டுருக்கோம். அப்படியே குப்புற அடித்து படுத்துருவோம், அது வாட்டுக்கு போட்டோம் அப்படின்னு. தூக்கத்தில் கை போடும்போது ரிட்டன் கை என் மூஞ்சில் அடிக்குது. என்னன்னு பார்த்தா தேல் கொட்டி என் கை ரிட்டன் வருது. தேல் அப்போ நைட்டு உட்காந்து அழுவுறேன், தேல் கொட்டிடுச்சு. எங்கள் அம்மா சுண்ணாம்பு வச்சுட்டு படுக்க வச்சிட்டாங்க. அல்லேலூயா. சில நாட்கள் விஷ ஜந்துக்களோடையே குடும்பத்தோடு நாங்கள் கொடுத்துன்னு இருந்தோம். என்ன அப்போது சின்ன வயசில் அந்த பாம்பை என்ன செஞ்சுருக்கேன், ஒருவேளை அந்த பாம்பு எனக்கு அடிச்சிருந்தா கரெக்டாக தலையில் என்ன செஞ்சுருக்கேன், அடிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அடிக்கிறத பார்க்கும்போது தலையில் தான் அடிப்பார். அதனால் நானும் என்ன செஞ்சுருக்கேன், கம்பு எடுத்துகிட்டு போய் நான் அடிக்கிற வரைக்கும் அது நின்றுருக்கு பாருங்க. அது ஒரு அறிவில்லாத பாம்பு. பிசாசு எங்கே அறிவு இருக்குண்ணே, அது அறிவில்லாத தானே. அடிக்கிற வரைக்கும் நின்றுருக்கு. நானும் போய் என்ன செஞ்சுருக்கேன், தலையை நச்சு கொண்டு போய் வீட்டில் எங்கள் அம்மாட்ட காமிச்சிருக்கேன். நான் உட்காந்து டீ ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசில் டீ குடிப்பேன், இப்போ குடிக்கிறதில்ல. சின்ன வயசில் டீ குடிக்கும்போது என் பக்கத்தில் குடம், நாங்கள் தண்ணி குடம் வச்சுருப்போம். எனக்கு வந்து கிச்சன் தனியாக இருக்கும், பெட்ரூம் தனியாக இருக்கும். நடந்து போய் தான் கிச்சனில் போய் தான் டீ குடிக்கணும். டீ குடிக்கும்போது கிச்சன் வாசலில் உட்காரது என்னுடைய வழக்கம். அல்லேலூயா. அந்த படிக்கட்டில் உட்காந்து டீ குடிக்கிற சுகம் அது ஒரு தனி சுகம் தான். உட்காந்து குடிக்கும்போது என் பக்கத்தில் நல்ல பாம்பு, நான் குடம் என் பக்கத்தில் இருக்குது, நான் குடத்து பக்கத்தில் வாசலில் உட்காந்துருக்கேன். நல்ல பாம்பு என் டீ தருவேனான்னு எதிர்பார்க்குது. அல்லேலூயா. அதை பார்த்துட்டு எனக்கு பயம் இல்லைங்க, டீ எடுத்து போய் தனியாக உட்காந்து குடிக்கிறேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிவிடுமா பாம்பு இருக்குது அடிங்கன்னு சொல்லிட்டு நான் தனியாக போய் என்ன செய்கிறேன், டீ உட்காந்து. பயந்து ஓடுவோம்ல நம்மலாம். என் மனைவி ஜெசியெல்லாம் நாயை பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க. அதுவும் அது 60 அடி தூரத்தில் இருக்கும்போதே பயந்து ஓடுவாங்க. நாங்கள் 5 அடி 2 அடி பக்கத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், பாம்பை வச்சு பக்கத்தில் உட்காந்து குடிச்சிருக்கிறோம் பாருங்க. அது ஒரு வேளை கொத்தி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு கொத்தி இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய என் வாழ்க்கையில் செய்த காரியங்கள்லாம் சொல்கிறேன். இது 6 வயசு, அது 7 வயசு, ஒரு 8 வயசு இருக்கும். அந்த நாட்களில் நடந்தது. இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்காத நாட்கள் அநேகமாகிடுச்சு. என்னை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார் நினைக்கிற நாட்கள் ரொம்ப மறந்து போகிறோம். என்னை எப்படி நடத்தினார் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன். மாடியிலேருந்து கீழே விழுந்தது, அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசில் விழுந்ததுனால கொஞ்சம் மனசில் நிற்கிது. அதுவும் இல்லாமல் ரொம்ப பயத்தில் ஆடி போன நாட்கள். 3ஆவது மாடியிலேருந்து என்ன செய்கிறேன், கீழே விழுந்து மறுநாள் காலையில் ஒன்றுமே நடக்காத மாதிரி எழுந்து நடந்து வருகிறேன். கர்த்தருடைய கிருபை. நம்ம நடத்தி வந்த விதங்களை நம்ம எண்ணி பார்ப்போம்னா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்க நடத்தின காலத்துக்குலாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியது. நம்மளை ஆண்டவர் நடத்தின காலத்தை திரும்பி பார்ப்போமானால் அவர் மகத்துவங்களை என்ன செய்கிறோம், அநேகங்களை மறந்து இருக்கிறோம். ஆண்டவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என் நிலைமையை நான் எங்கேருந்து வந்தேன் என்பதை என்ன செய்கிறார், எனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். என் சூழ்நிலையை நான் எப்படி எந்த சூழ்நிலை கடந்து வந்தேன் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நான் அதை அறிவேனானால் அவரை விட்டு தூர போக மாட்டேன். நான் அதை எண்ணி பார்ப்பேன், ஆனால் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். அதை நான் இப்பொழுது ஞாபகப்படுத்துவேன் என்று சொன்னால் இப்போ இருக்கிற என் சூழ்நிலை எனக்கு பெருசாக என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, கை கொள்ளுகிறார். நம்ம அவருடைய வார்த்தை என்ன செய்யணும், கை கொள்ளணும். வசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன, சபை வாக்குத்தத்தம் என்ன, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுத்துருக்கிறேன். 52 வாரமும் பராக்கிரமத்தை குறித்து தான் என்ன செய்வோம். ஆமாம், அப்போவாது நம்ம என்ன செய்கிறோம், இந்த வருஷத்தின் பராக்கிரமத்தின் ஆண்டை நிறைவேற்றமாக என்ன செய்யணும், பார்க்கணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே நேற்று ஒரு இடத்துல சொன்னேன், ஆண்டு வாக்கு தத்துவம், இந்த வருடத்தின் வாக்கு தத்துவம், சபை கொடுத்த வாக்கு தத்துவம் என்னது, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம். இது சபை அனைத்துக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அல்லேலூயா.
உங்களுடைய பர்சனல் வாக்குத்தத்தம்னா இந்த வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்தம்னா உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிமைக்காக ஒவ்வொருக்கும் தனித்தனியாக என்ன செய்கிறார். நீங்கள் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தத்தை எடுத்திருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தத்தோடு சேர்ந்து உங்களுக்கு நிறைவேறுகிற ஆண்டா இருக்கும். அல்லேலூயா. அந்த அந்த வாக்குத்தத்தம் எப்படின்னா உங்களை நடத்துகிற வாக்குத்தத்தம். உன்னை இப்படித்தான் நடத்துவேன், இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்துவேன். எந்த வாக்குத்தத்துக்கு நேராக? நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம். அதுதான் ஒரு பெரிய ஒரு டார்கெட் வச்சிங்களேன். அதுதான் நீங்கள் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன். அதுதான் முடிவு. அங்கே தான் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை என்ன செய்யணும், ரீச் ஆகணும். அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்னா ஆலோசனை, வாக்குத்தத்தம் ரெண்டுமே அதுதான். உங்களுக்கு நீங்கள் வருஷத்தில் எடுத்தீங்க பார்த்தீங்களா வாக்குத்தத்தம், அதுதான் உங்களை மகிமைப்படுத்துவேன்னா உங்களை மகிமையாக என்ன செய்வார், அந்த பராக்கிரமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக மகிமையாக நடத்துவார். இப்போ மாதம் உங்களுக்கு என்ன செய்கிறோம், ஒரு வாக்குத்தத்தம். ஏன் அந்த வாக்குத்தத்தம் அப்படின்னா உங்களை கொஞ்சம் சோர்ந்து போன நேரத்தில் பூஸ்டப் பண்ணி தூக்கி விடுறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெட்ரோல் பங்க்கு போனீங்கன்னா சாதா பெட்ரோல் இருக்குது, பவர் பெட்ரோல் இருக்குது, ஸ்பீட் பவர் பவர் பெட்ரோல், ஸ்பீட் பெட்ரோல் நிறைய சொல்கிறாங்களே, அது இருக்குது. இப்போது பெட்ரோல் சாதாரணமாக என்ன செய்யும், நம்மளை கொண்டு போகும். அந்த பவர் பெட்ரோல் கொஞ்சம் இன்ஜினெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் நல்ல மைலேஜ் கொடுக்க வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக என்ன செய்யும், கொஞ்சம் மைலேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கும். அல்லேலூயா. பூஸ்ட் பண்ணி நடத்துறதுக்கு தான் இந்த மாத வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த எல்லா வாக்குத்தத்தமும் உங்களை அந்த பராக்கிரமத்தின் ஆண்டு நிறைவு செய்வதற்காக கர்த்தர் நடத்துகிற பாதை. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்திருப்பார். அல்லேலூயா. உங்கள் மாத வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தில் ஆழ பதிச்சு கொள்ளுங்க. நான் எங்கே போகிறேன், இந்த வருடம் நம்ம பயணிக்கிறோம், அப்படி தானே, அப்படி தானே. 2025 நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் பயணத்துக்கு தேவையான பூஸ்டப், உங்கள் பயணத்துக்கு தேவையான வாக்குத்தத்தம், உங்கள் பயணத்துக்கு தேவையான ஆலோசனை, இது எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் என்ன செய்யுது, நமக்கு வருகிறது. அல்லேலூயா. நம்ம வசனத்தின் மூலமாக, வேதத்தின் மூலமாக தான் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். வேத வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். அதான் பிதா கிட்ட சொல்கிறார், உம்முடைய ஜனங்க என்ன செய்கிறாங்க, வசனத்தில் நடக்கிறாங்க, கை கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து 7ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானவைகள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் யாரான உண்டானவங்க, பிதாவினால் உண்டானவர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்கள். ஆமென். அவருடைய இரத்தத்திற்குள்ளே மறைக்கும்படியாய், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவ இரத்தத்துக்குள்ளே என்ன செய்ய மறைக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் யாரால் உருவானவர்கள், பிதாவினால் உருவானவர்கள். அல்லேலூயா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. உங்கள் மேலே என் மேலேயும் கர்த்தர் ஒரு ஸ்பெஷலாக ஜெபம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்பெஷல் ஜெபத்தை என்ன செய்கிறாரு, ஏறெடுக்கிறார் பிதாவினிடத்தில். நான் உலகத்துக்காக செப்பரேட் பண்ணுறாரு பாருங்கள். நான் உலகத்துக்காக என்ன செய்யலை, வேண்டிக் கொள்ளலை. நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக என்ன செய்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுறார். ஆமென். உங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் வருதா? நீங்கள் விசேஷமானவர்கள். வி ஆர் ஸ்பெஷல். நம்மெல்லாம் ஸ்பெஷலானவங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. உங்களை என்ன எப்படி வச்சுருக்கிறாரு? ஆமாம். நீங்கள் இனிமேல் கடைக்கு போனால் கூட மசால் தோசை, ஸ்பெஷல் வடை அப்படி தான் என்ன செய்யணும், சாப்பிட்ணும். ஏன், நம்ம ஸ்பெஷலானவங்க. ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிட்ணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்ன ஸ்பெஷலாக நேசிக்கிறாருங்க. உலகத்தை நேசிப்பதை போல அல்ல, அவர் தன்னை நேசிப்பதை போல உங்களை என்னை நேசிக்கிறார். அங்கே பாருங்கள் சொல்கிறாரு, ஏன் நேசிக்கிறேன்னா அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே.
காரணத்தை சொல்கிறாரு. ஏன் அவர்களை நான் நேசிக்கிறேன் பிதாவே, நான் ஏன் நீங்கள் கொடுத்தவர்களை நான் ஏன் அதிகமாக நேசிக்கிறேன்னா அவங்க உம்முடையவர்களாக இருக்கிறாங்களே, அதனாலும் அவர் என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். அடுத்து 10வது வசனம் ரொம்ப அல்டிமேட்டான வசனம். என்னுடையவர்களை என்னுடையவைகள் யாவும் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவைகளில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒன்று நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். அல்லேலூயா. பிதாவுடையது எல்லாம் கிறிஸ்துவுடையது, கிறிஸ்துவுடையது எல்லாம் என்னுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமாம். சகலத்தையும் அவர் உங்களுக்காக எனக்காக கொடுத்து தான் இந்த உலகத்தை விட்டு பரமேறி சென்றார். என்னுடையவைகளை என்ன செய்கிறேன், உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன், விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். ஆமென். கர்த்தர் நல்லவர். 11வது வசனத்தில் நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்திலே. அல்லேலூயா. இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி உலகத்தில் இருக்க மாட்டேன், அவர்கள் உலகத்தில் என்ன செய்கிறாங்க, அதாவது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து செல்லமாக சொல்கிறார். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல, யாரை போலவா, பிதாவையும் கிறிஸ்துவையும் போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உங்கள் நாமத்தினால் என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா ஆண்டவர். பிதாவிடத்தில் சிபாரிசு பண்ணுறார். நீ எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, அவங்கள உங்கள் நாமத்தில் என்ன செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நான் உம்மிடத்தில் வருகிறேன், நம்ம ஒன்றா இருக்கிறது போல் அவங்களும் என்ன செய்யணும், ஒன்றாக இருக்கும்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் பிதாவுடைய பாதுகாப்பு உண்டு, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளேயும் பாதுகாப்பு உண்டு, பிதாவின் பாதுகாப்பும். ஆமேன் சொல்வீங்களா? ஆமென். என் இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. என்னை பாதுகாக்க கிறிஸ்து மாத்திரமல்ல, அவரை அனுப்பின பிதாவும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 12வது வசனம் வாசிக்கலாம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில், அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டே. அல்லேலூயா. அவரை உம்முடைய நாமத்தில் என்ன செய்தேன், காத்துக்கொண்டே. நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கேட்டின் மகன் சொல்லுகிற அந்த ஒரே ஒரு சீஷன் மாத்திரம் அவன் வாக்குத்தத்தத்தின், அதாவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறான். இல்லைன்னா அவனு நினச்சிருக்க மாட்டான், கெட்டு போயிருக்க மாட்டான், அவனையும் ஆண்டு கெட்டு போக விட்டுருக்க மாட்டான். அங்கே வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்க ஒருவன் மாத்திரம் என்ன செய்தான். ஆமாம், அது நடக்க வேண்டியது என்று முன்பதாகவே முன்னறிக்கப்பட்டது. அதனால் அவன் என்ன செய்தான், கெட்டு போனான். இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வருகை இந்நாள் வரைக்கும் தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இதோட முடிக்கிறேன். நான் கெட்டு போகக்கூடாது என்பதில் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதில் என்னை பரிசுத்தமாய் பாதுகாக்க பரிசுத்த பிதாவின் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் முடிவு பரியந்து நிலை நிற்க எனக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் 2 காரியத்தை சொன்னேன். அவரை அறிவது நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவில் நம்ம ரொம்ப அதிகமாக என்ன செய்யணும், வளரணும், பெருகணும். அப்படி பெருகுவோமானால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மொத்தத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம், பங்குள்ளவர்களாய் மாறலாம். நாம் விசேஷமானவர்கள், உலகத்துக்காக அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நீ தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். நீங்கள் எல்லாம் பிதாவின் மூலமாக கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின் நிறைவேறுதலாய் தான் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்,
இருக்கிறோம். நம்மை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை உள்ளவராய் பிதாவும் கிறிஸ்துவும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவர் கேட்குறது ஒன்று தான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், என் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், என் வசனத்தை கை கொண்டு நடக்கணும், என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அவர் ரொம்ப பெருசாலாம் என்ன செய்யலை, கேட்கல. என் பிள்ளை என் சமூகத்தில் என்ன செய்யணும், காத்திருக்கணும். என் பிள்ளை என் வார்த்தைக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அப்படி படியுமானா ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயம் தருவார், நிறைவேற்றுவார், நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஆமென். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்கிறவங்க இருதயத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்க. என்னோடு கூட ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஒருவர் வேண்டுதல் செய்திருக்கிறார், பிதா என்னோடு கூட இருக்கிறார், என்னை காப்பதற்காகவே அவர் ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தில் நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளணும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, உங்கள் இருதயத்தில் நீங்களே சொல்லணும், எனக்காக ஒருவர் இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். எனக்காக பிதாவிடத்தில் கர்த்தர் வேண்டுதல் செய்தார், நான் அவருடையவராக இருக்கிறேன், அவருடையவைகள் எல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வருகிற கஷ்டம் நஷ்டம் என்ன செய்யாது, கீழே தள்ள சேதப்படுத்த முடியாது. நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், தூர போக மாட்டேன். இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. ஆண்டவர் பிரித்து சொல்கிறார், உலகத்தை சார்ந்து வாழுகிறவன் உலகத்துக்குரியவன், கர்த்தரை சார்ந்து வாழுகிறவன் கர்த்தருக்குரியவன். கர்த்தருக்குரியவனை தான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நீர் தந்த ஜனம் என்று. ஆண்டவரை சார்ந்து வாழாத யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் லட்சமாக மக்கள் இருந்தும் 12 பேர் தான் ஆண்டவர் என்ன செய்தா, தெரிந்தெடுத்தா. உலகத்தில் ஆயிரமாய் ஜனங்கள் இருந்தும் சிலருக்கு தான் என்ன செய்தது, விடுதலை கிடைத்தது. ஏன் அப்படின்னா அவர்கள் தான் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தாங்க. அவங்க தான் அந்த ஆண்டவருடைய செய்கைகள் கிரியைகளை முழுவதுமாய் உத்தமமாய் நம்பினவர்களாக இருந்தாங்க. அவரை உண்மையாக நோக்கி பார்த்தவர்களை தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனம், நீர் எனக்கு கொடுத்த ஜனம், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், இவர்களை என்ன செய்வேன், முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன். இங்கே சொல்கிற பாருங்க, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் அவர்களோடு கூட இருக்கையில், 12ஆம் வசனத்தில், நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினே காத்து கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய ஜனங்களை காத்துக்கொண்டார், அவருடைய நாமத்தில் காத்து கொண்டார். அவர் உலகத்தை விட்டு போன பிற்பாடும் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக எனக்காக அனுப்பி இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறார், இந்நாள் வரைக்கும் ஆலோசனை கொடுத்து வருகிறார், இந்நாள் வரைக்கும் தேற்றி வருகிறார். இனியும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.